ஏசாயா முதல் அதிகாரம். ஏசாயா யாருடைய குமாரன்? ஆமோத்சின் குமாரன். ஏசாயா எதை குறித்து கண்ட தரிசனம்? யூதாவையும் எருசலேமையும். யாருடைய நாட்களில் கண்ட தரிசனம்? யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில். யாரை வளர்த்து ஆதரித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பிள்ளைகளை. அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாய் என்ன பண்ணினார்கள்? கலகம் பண்ணினார்கள். மாடு யாரை அறியும்? தன் எஜமானை அறியும். கழுதை எதை அறியும்? தன் ஆண்டவனின் முன்னணையை அறியும். எது அறிவில்லாமலும் எது உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று. இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு. எது வியாதியும் எது பலட்சியமுமாய் இருக்கிறது? தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய். எது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது? பட்டணங்கள். யார் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள்? சீயோன் குமாரத்தி. நமது தேவனுடைய வேதத்துக்கு செவிகொடுங்கள் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? கொமோராவின் ஜனத்துக்கு. எது எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும். எவைகளுடைய இரத்தத்தின் மேல் கர்த்தருக்கு பிரியம் இல்லை? காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல். எவற்றை கொண்டு வர வேண்டாம்? வீண் காணிக்கைகளை. அருவருப்பாய் இருக்கிறது எது? தூபம் காட்டுதல். எதனோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் என்கிறார் கர்த்தர். அக்கிரமத்தோடே. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா டேஷ் வெறுக்கிறது. எவைகள் கர்த்தருக்கு வருத்தமாய் இருக்கிறது, எவைகளை சுமந்து இளைத்து போனேன் என்கிறார். மாத பிறப்புகளும் பண்டிகைகளும். உங்கள் கைகள் டேஷினால் நிறைந்திருக்கிறது, இரத்தத்தினால். எதை கர்த்தரின் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட வேண்டும்? கிரியைகளின் பொல்லாப்பை. எதை விட்டு ஓயுங்கள் என்கிறார்? தீமை செய்தலை விட்டு.
டேஷ் படியுங்கள், டேஷ் தேடுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். யாருடைய வழக்கையும் விசாரியுங்கள் என்கிறார்? விதவையின் வழக்கை. பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் அது எப்படி ஆகும்? உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் எது போலாகும்? பஞ்சை போல் ஆகும். தேசத்தின் டேஷ் புசிப்பீர்கள், நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் டேஷிற்கு இரையாவீர்கள், பட்டயத்துக்கு இரையாவீர்கள். எது வேசியாய் போயிற்று? உண்மையுள்ள நகரம். இப்பொழுது அதன் குடிகள் டேஷ், கொலைபாதகர். யார் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள்? பிரபுக்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் எதை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான்? பரிதானத்தை விரும்பி. டேஷ் நியாயத்தை விசாரியார்கள், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை. உன் டேஷ் எல்லாம் நீக்குவேன், ஈயத்தை எல்லாம். யாரை முன்னிருந்தது போலவும் யாரை ஆதியிலிருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன் என்கிறார்? உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும். நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிட்ட பின்பு என்ன பெயர் பெறுவாய்? நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் எதினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் எதினாலும் மீட்கப்படுவார்கள். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். யார் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள்? துரோகிகளும் பாவிகளும். யார் நிர்மூலமாவார்கள்? கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள். எதன் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் என்கிறார்? நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் டேஷ், நாணம் அடைவீர்கள். இலையுதிர்ந்த டேஷ் மரம், கர்வாலி மரம். தண்ணீர் இல்லாத டேஷ், தோப்பு. எது இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்துப்போம் என்று சொல்லுகிறார்? பராக்கிரமசாலி மற்றும் அவன் கிரியை இரண்டும்.
பராக்கிரமசாலி என்னவாகவும் அவன் கிரியை என்னவாகவும் ஆகி இரண்டும் அவிப்பாரில்லாமல் ஏகமாய் வெந்து போம். சணற்கூலமும் அக்கினி பொறியுமாகி